பாவிஜய் ஹீஸ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். விஜய், நான் சத்தியமாக நீங்கள் எவ்வளோ பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கீங்க, நான் கேட்டே ஆகணும் உங்களை. பிகாஸ் இந்த யாரும் இல்லைங்கிற சாங்கில் அவர் எப்படிங்க அவ்வளோ ரொமான்டிக்காக வார்த்தை தோணுது, எவ்வளோப்பா ஜாலி இல்லை. அந்த மாதிரிலாம் பேசினா பொண்ணுங்க அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வாழை திறந்தா அப்படியே வெண்ணெய் அப்படி இருக்குது. ஸோ அந்த யாரும் இல்லை சாங் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஹனி அண்ட் பட்டர் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கலந்து ஒரு டாஃபி ஃப்ளேவரில் ஒரு லிரிக்கு. அதை கேட்க பாவிஜய் ரொமான்டிக் ஃபெலோயாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஜெலஸியாக இருக்கும். பின்னிட்டீங்க பிரதர். அண்ட் அவர் சொன்ன சாங் தான் எனக்கு ஆக்சுவலாக படத்தில் ரொம்ப பாதித்த ஒரு சாங். அது வந்து கர்ணமோட்சத்தில் வந்து சொல்லிவிடுன்னு ஒரு சாங். ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில், என் கரியர்லாம் விட்டுருங்க, சினிமாங்கிறது ஏதோ லக்கில் வந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். பட் என் வாழ்க்கையில் ஐ திங்க் அதை சொல்லிவிடுங்கிற ஒரு பாட்டை நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் பிரதர். பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு சாங். நீங்கள் எழுதின வரிகள் எனக்கு ரேமான் சாருக்கும் அதில் இருக்கிற மெசேஜ், அது இப்போ உலகத்தில் நடக்கிற ஒரு வாரை பற்றி பேசுகிற ஒரு மெசேஜ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிரிக்ஸ். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அல்வா கொடுக்குற மாதிரி ஈஸியாக கொடுத்துட்றீங்க. அவ்வளோ அவங்க உள்ளே வாங்கி அதை வந்து நல்ல உள்வாங்கி அதை வச்சுக்கிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிறீங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஒர்க். அதே மாதிரி முத்துக்குமார் சாரோட அவரோட எழுத்து பதிவு சொல்லணும். ஸோ த லிரிசிஸ்ட் ஹவ் ரியலி டன் ஜஸ்டிஸ் டு ரஹ்மான் சார்.